என்ன நண்பர்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருப்பீங்க. நான் எக்கேடு எங்க போய் முட்டி சாவறதுன்னு அந்த குறிப்பா அந்த ஒருத்தன் தான் நினைப்பேன். வாங்க நண்பர்களே ஆரம்பிச்சலாமாப்பா. வணக்கம் மக்களே, இது உங்கள் எம்எஸ்சி தமிழ் கேமிங். வீடியோ பார்த்துருக்கீங்களா? மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கோங்க. என்னன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வந்து கொள்ளும். அப்படி இந்த வீடியோ மட்டுமான பார்த்துடாதீர்கள். உங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ உறவினருக்கோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு டப்புன்னு போட்டு கொஞ்சம் உதவியாக பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நண்பர்களே. அப்புறம் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த பாப்பி பிளே டைம் சாப்டர் 2 பகுதி 1க்கு உங்கள் அன்புடன் வரவிருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 2ல இப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தியா, வானத்திலே எப்படி வல்ல போகிறதுன்னு இந்த மாமியாருக்கு தான் கற்றுக்கணும் போல் அப்படி இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ ஒரு வழியாக நம்ம பாப்பி விடுதலை பண்ணியாச்சு. இப்போ அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குது தெரியுமா? எப்படினா இந்த தொழிற்சாலையிலேருந்து தப்பிக்கிறோம் இந்த நாய் முடிச்சுட்டு இருக்கான். ஏன்டா நான் போய் வாண்டடா போய் மாட்டினேன், நான் சத்தப்பள்ளி நீ கட்சி வரைக்கும் போக மாட்டேன்டா, இப்படி தான் நான் அலைஞ்சிட்டு இருப்பேன். சரி, நீங்கள் வீடியோ வல்ல கொல்லன்னு பேசாமல் இன்றைக்கி கலகலப்பான அந்த வீடியோவை உங்கள் கரை உலைன்னு ஆரம்பித்து வாங்க நண்பரே வல்ல பேசாமல் போடலாம். நாங்கள் புதுசாக ஒரு பொம்மையை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். பிளாஸ்டிக் இழுக்கிற மாதிரி ஒரு பொம்மை உங்களுக்கு நாங்கள் விற்பனை செய்கிறோம். இது நீங்கள் எப்படி வேணால் வெள்ளச்சி விளையாடலாம். இது நீங்கள் விளையாடும் போது அன்போடு தான் பார்க்கும். இது உங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சுன்னா அதுக்கும் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். இன்னும் ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க? பிளே டைம் கோ ஃபேக்டரி மாமியார் பொம்மை விற்பனை செய்து கொண்டு இருக்குது. என்ன நேரம் இது விளையாட்டு. நல்ல கனவுல கெடுத்து விட்டான்னு உன்னமாட்டா இங்க இருக்கேன். ஐயோ சீக்கிரமா இந்த எடுத்துட்டு ஓடணும். ஓடு அண்டா ஒரு அழகான கனவை கண்டுன்னா பார்த்தா இங்கதான் இன்னும் பட்டுட்டு இருக்கேன்னா. ஐயோ ஓடு. இது எப்படா பூட்டி விட்டீங்க? அட சத்த பயிலுங்க. அடே நான் இங்க இருக்கேன்னு தெரியலையாடா. ஐயோ என்ன பண்ற நண்பர்களே? ஐயோ நீ எப்படி சும்மா அங்க இருக்கல? இங்க வா அட்டிசூன். உன்னை பார்த்தானே இன்னைக்கு இழுகுன்னு தான் தரும். ஓகே நீங்க கதவு வருது. சரி வாங்க பார்ப்போம். சத்தியமா நான் இதில் போயே ஆகணுமா? சரி வாங்க, அப்படி நான் என்ன சாகசம் தான் பண்ணி கிழிப்போமே, வாங்க பார்ப்போம். அட பேச்சுக்கு தானே எவனா பூட்டி விட்டே சத்த பயில டை. என்ன ஒம்புக்களுக்குன்னு வரீங்களாடா? ஐயோ பேச்சுக்கு சொன்ன நிஜமேல பூட்டான்னு இல்லை. சரி வாங்க. நீங்கள் 2 வரைபடம் இருக்குது. சரி வாங்க ஒரே சரி வண்டி ரிவர்ஸ் கீர் போட்டுங்க. சரி இவன் இருக்கலாம், இவன் ஓகே. நீ எப்படி இல்லைலாம்? உன்னை இருக்கு நான் பர்மிஷன் கூட இல்லையே. இது உனக்கு அந்த வயிற்று தான் தெரியும். உன்னுகள்னா அதுதான்ட மரியாதையே. உன்னெல்லாம் எவ்வளோ சிரி சொன்னான் போட்டா. சரி இது 2 பூட்டிடுது. சரி வாங்க நண்பர்களே இந்த பக்கமா. ஏமா ஒரே சரி இங்கே ஒருத்தனை டீல் பண்ணிட்டு வரேன். எப்பா உன்னை சிரியவே சொல்ல. உன்னுக்கெல்லாம் அந்த வயிற்று தான் சரியாக வரும். உனக்கு மரியாதை அந்த இடம் தான். ஓகே ஆமாம் எந்த இடமா? எந்த பக்கமா? பூட்டிடுது. சரி அந்த பக்கம் கம்பியை போட்டு அடிச்சு வச்சுக்க. ஐயோ ரத்தக்கரை பொம்மைக்கெல்லாம் ரத்தை. ஆஹா பிஷிங் இருக்குது. ஓலி ஷீட் ஓ மை காட் குட்னஸ். ஓகே கீப் கோயிங்கா. இன்னும் இதில் போடணுமா? எப்படி போகிறது? மேலே ஏதோ கம்பி கொடுத்துருக்காங்களே, என்னது இது? கிளிக் பண்ணி பார்ப்பான். பிடிச்சிட்டான். இழு புசக். நல்லது எவ்வளோ வந்துருக்குது. ஐயோ பாவம் இங்கே ஒன்று அடிச்சு விடுக்குது. சரி வாங்க நண்பர்களே. நீ எப்படி வந்த? உன்னை சிரிக்க சொல்லவே பர்மிஷன் தெரியாம சிரிக்கிற நீனு. உன்னை நான் சிரிக்க பர்மிஷன் கொடுத்தானாடா? எப்படா பர்மிஷன் கொடுத்துடா?
மவனி நீ தப்பிச்சிட்டா, அந்த இடத்துல படலை புள்ளுது, நீ தப்பிச்சிட்ட. உன்னை இழுக்குன பர்மிஷன் கொடுத்தாதான் சிரிக்கணும், சரியா? வேற எவனாவது சிரிச்சா கூட கவலை, நீ சிரிச்சா தானே எனக்கு எரிச்சலாக வருது. நீ சிரிக்க கூடாது, நான் பர்மிஷன் கொடுல போட்ட. ஒய் என் நண்பர்களே, ஒரு வேளைக்கு இந்த கம்பியா பேரல் தள்ளி விட்டு ஒய் அதாவது இந்த சாவி எடுன்னு நினைக்கிறேன். சரி, அது முன்னாடி கட்டுக்கிறது இந்த ரோசா பூ சாவி எடுத்தாச்சு. இன்வெர்ட்ரியா? சரி, கிளிக் பண்ணு. சாவி எனக்கு தெரியாதாடா, இங்கிலீஷில் கொடுத்தாங்க. கீ இஸ்கி. எனக்கு தெரியும், இஸ்கி. போயிட்டு வாங்க. இதெல்லாம் ஒன்று நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. சரி வாங்க. இப்போ இப்படி இழுட்டு அப்படி புஷ்ன்னு வந்து கப்பான்னு இறங்கிட்டு இப்போ என்னன்னா அந்த கதவை திறப்போமா, எடுத்து விட்றா 2 என்னடா துறகிற சீன்னு அரைக்குள்ளமாக இருக்குது. சரி வாங்க, நம்ம பார்க்காத சாகசமாக நிறைய பாட்டுருவோம். என்னடா அது ரூமாக இருக்குது, ஆஃபீஸ் ரூம் நினைக்கிறேன். ஏய் இங்கே பாடுறா வரைபடம். என்ன தெத்தான் வாட் இஸ் திஸ்? இங்கே ஏதோ தங்கக்கலை மினிச்சிச்சு, அது எங்கே காணோம்? என்னடா காணும், இங்கே காணும். ஒரு வேளை அது ஸ்ட்ரக்சர் நல்லா ஒழுங்காக வரல பிள்ளை ஸ்ட்ரக்சர். சரி, ஏதோ ஒன்று விட்டுங்க. இங்கே பாருங்க நண்பர்களே, ஏச்சி தள்ளிப்போ. வரைபடத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வரைந்து கொண்டு இருக்கான். இதோ இந்த சாக்கு மூட்டையை வித்து கிசி இவனுக்கு பேர் சொல்லி கூப்பிட்டேன். இவனுக்கு சாக்கு தான்டா. இருடா, என்ன அழுத்து மாட்டேங்குது. ஒன்று எல்லாம் சரியா வரும், இந்த வைத்தியம் தான் கரெக்டாக வரும். இது என்னது, ஏதோ ஒரு பிளே ஸ்டேஷன் என்னமோ கிறுக்கி விட்டுரு. சரி, இது ஒன்றுது. இங்கே பாடுறா டைனோசர் மிஸ் ஃப்ரெண்டு. அந்த டைனோசர் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஓகே, இது நல்லா இது. எப்போ குட்டி டைனோசர் அங்கே பாருப்பா. அப்பா இங்கே அழகான கலையை பாருங்க. பார்த்தா சுருட்டு முடி. ஆமாம், அது என்னது, செத்து பள்ளியா? செத்து பள்ளி போன மாதிரி இது. சி என்னடா இது? ஓகே, இழுப்போம். இது ஒரு வரைபடம். இதை வச்சு கையெடு. டேய் மறைக்குதான் ஒன்று அப்புறமே இல்லை. ஆஹா, கோவனை கட்டி ஆடி விட்டுருக்காங்க. இது யார் குட்டி பிஸ்னாண்டியா இருக்குது. சி என்ன இது? அம்மா இழுச்சாச்சு. இப்போ என்னென்ன பொச்சக்குன்னு உள்ளே போயிட்டு பொச்சக்குன்னு இறங்கிட்டே அப்படி திரும்பி இறங்கி வந்த ஓடி வந்த பொச்சக் வந்துட்டேன். சரி, இப்போ வாங்க போகலாம் நண்பர்களே. சாரி, இந்த மனுஷன் பயமுட்டு. என்ன உன்னை பயமுட்டு சொன்ன சத்த உதவி உன்னைக்காக தானே தேட்டுருந்தேன். அந்த பவர் பேக் என் பின்னாடிக்கு யூஸ் பண்ணியும் இங்கிரு. ஏமா நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுறேன். என்னை எதுக்கு இப்போ பயமுட்டினேன்? நான் உன்னை கேட்டானா இந்த பவர் பேங்க் எங்கே இருக்குன்னு நான் கேட்டானே. இப்போ சத்த மோதிவை மண்டையில் அடிச்சுவேன். இருறா, இந்த பவர் பேங்க் போட்டுட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். இதை கரண்ட் கொடுத்து ஒன்று சாவடிச்சலான்னு பார்த்தேன். கொய்யால தப்பிச்சுட்டே இருக்கேன். நீ உன்னை காப்பாற்றினது என்னை குத்தமாடா. தூங்கிட்டு இருக்குன்னு அழகானவே கனவு போட்டு வேக்கப் நினச்சி விட்டு முடிச்சு பார்த்தா பட்டு தூங்கிட்டுருக்கேன். என்ன இந்த நாய் இங்கே சிரிச்சிருக்கேன். அவனை சிரிக்க சொல்லவே இல்லை, பர்மிஷன் கொடுல தம்பி. அப்புறமா சிரிச்சி ஒன்று ஏடா கை உள்ளே போக மாட்டேது. தம்பி கை ஏடா கை உள்ளே போக மாட்டேன். டேய் என்ன விளையாடுறீங்களாடா? என்னடா நீங்கள் கை உள்ளே போக மாட்டேது. ஒரு வேளை கம்பி அதாவது கை ஸ்பிங் ரொம்ப அதிகமாச்சோ. சரி, கை எடு. டக் 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 எடு. ஏம்மா ஒரே வருஷம் இரு, நான் இதை போட்டுட்டு உடனடியாக வந்தேன். ஸோ முதல்ல ஒரு கிளிப், அதாவது முதல் கிளிப் இப்படி போட்டு 2வது கிளிப் அப்படியே போடலாம். இப்போ ஸ்ப்ரிங்கை பத்தது அச்சு தும்மில் டம்மால். ஏமா சில்லறை இல்லைம்மா, கை வேற தட்டு. சரியா, சில்லறைங்க இல்லை. சரி, என்னை காப்பாற்றுறது ரொம்ப நன்றி. தேங்க்ஸு. உனக்கு நான் ரொம்ப கடுமைப்பட்டிருக்கேன். நான் ரொம்ப நாள் அங்கே மாட்டிகிட்டு இருக்கேன். ஏன் உனக்கு கை இல்லையா? சரி, உனக்கு நான் மறுபடியும் எது சரி. ஏம்மா காசு கொடு. எதோ ட்ரெயின் ஸ்டேஷன் இங்கே இருக்குதான், அதுக்கு நான் ஒரு கோடை தரேன். அதை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுற? இங்கேருந்து தப்பிச்சு போயிரு. இதுதான் எனக்கு பண்ணுறது மரியாதை. ஒரு 2 லட்சம் கொடுப்பேன் தானே. சரி, இப்போ வா, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றேன். எங்கம்மா சிரிக்கிறே? எங்கம்மா இருக்கே? சொல்லி தொலைல். அங்கே இங்கேன்னு சிரிப்பை சத்தம் தான் எது? எங்கே ஆளை காணோம். நம்ம இருமா வந்து தொலைகிறேன். கம்மான எங்கே இந்த சுருட்ட முடியுது. ஏய் இங்கே இருக்கியா? நான் ஒரு பொம்மை எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வைக்கிறேன். சிரிக்காதம்மா, நான் உன்னை நிறைய நாள் வெயிட் பண்ணேன். எப்படி? ஏய் நான் அப்படியே உன்னைய பார்த்துருப்பேன். அழகு என் கண்மூத்திய பூ கலகி நேற்று பூ என்னை வரமாட்டியா? அல்ல வரமாட்டேம்மா, நான் ரொம்ப சாகமாக இருக்கேன். செத்துப்போ அப்போண்ணா. செத்த மோதிவி என்ன இது? இதெல்லாம் வியாபாரமே ஆகாது. எப்படி உண்மை மூஞ்சி வரைய வச்சுருக்க? அப்படி துப்பிட்டு தான் நான் வருவேன். போடாங்கட்டு என்னடா நினச்சிருக்கீங்க? என்னை பார்த்து பைத்தியக்காரன் நினச்சானா? ஆமாம். ஓகே, இங்கே இருக்கியா? சரி, நான் உன்னை பார்த்துட்டேன். இல்லை நான் உன்னை பார்க்கல. இப்போ என்ன பொண்ணு வேணும்? சரி, பின்னாடி வா, இந்த வெண்ட்டு பக்கம் இந்த வழியாக வா அப்படின்னு சொல்கிறே. ஏமா ஒரே சரி. இப்போ என்ன சொன்னேன்? வெண்ட்டு வழியாக பொண்ணு நானே குள்ள பிரச்சனை உன்ன மாதிரி. சுருட்டு முடி. என்னடா அது இப்படி போக சொல்லிட்டு எப்படா போடணும்? ஒரு அப்படி போடணுமா? ஒரு அந்த கம்பி போட்டு கேட்டோம். ஆமாம், இது 2 கைகள் நின்று கொண்டு இருக்குது. சரி, இது போட்டு நம்ம லோடிங் பண்ணி வைப்போம். அவ்வளோ ப்ராசஸ் அன்கம்ப்ளீட். ஓகே வாங்க. என்னடா இது?
பள்ளத்தாக்கு மாதிரி இது. கையை லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னா கதம் கதம். ஆஹா, இல்லை குழு காய்ச்சி ஒருத்தன் பார்த்துட்டு இருப்பான். அந்த டைனோசரை வாங்க, சும்மாவே இருக்க மாட்டான் அவன். இன்னாட்டி என்ன கீழே தள்ளி விட்டுமா. வாங்க வாங்க, இந்த கதுவா பூட்டி இருக்கு. இந்த கதவு இதுவும் பூட்டி இருக்குது. வாங்க, இந்த கதுவா. இன்னும் எதுவுமே ஒரு சத்தம் வேற மாதிரி இருக்குது. என்னடா சத்தம் பீட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. என்ன கதவு பூட்டினானுங்க சிறிதுன்னு. அம்மா ஏம்மா யாருக்குமா அங்கே நின்றுட்டு இருக்கு? ஏம்மா பைக்கை பார்க்கவே பயமா இருக்குமா இப்போதாம்மா? ஏம்மா ஓகே இதை பேச அப்படிது. இப்போ பாரு, நான் உனக்கு நம்ப போறேன். என்ன இப்போ இங்கே கவனி, நான் உன்னை நம்ப போறேன்னு சொல்லிட்டு. ஏம்மா உயிரோடு இருக்கல, செத்து போயிட்டியா? என்ன நம்ப போறேன்னு சொல்லிட்டு உன்னையும் அவனை நம்பிட்டான் போல இது. ஏம்மா செத்து போயிட்டியாம்மா? சரி வாங்க போவோம். அந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். இப்போ ஓடிப்பி குதிச்சிடறான் கைப்புள்ள அப்படி குடிச்சு. ஐயோ சரக்கு மரமா விடுறாங்களேடா, கண்ணு தெரியலடா. அம்மா மூக்கில் 2 டப்பான். அப்பா ஐயோ மூக்கில் அடி. டேய் இருங்கடா அம்மா அடி பொசக். கேம் ஸ்டேஷன் என்ன தெரியும்? விடுவீங்க இதை வார்த்தை பேர் வரல. கேம் ஸ்டேஷன் இங்கே தான் இந்த ட்ரெயின் இதெல்லாம் இருக்காமா. வயர் கனெக்ஷன் போது என்ன நம்புறேன்னு சொல்லிட்டு அவன் இங்கேயும் நம்பிட்டான் போடுது. ஓ இங்கே கரண்ட் விடணுமா? பசில் கேமு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா கை எடுத்துக்கிட்டா? நான் ஒன்று எடுக்கவே இல்லையே. எடு என்ன தட்டி விடுது? ஐயோ இது இங்கே இன்னமும் தட்டி விடுறது இருக்குது. சரி வாங்க, நான் அங்கேயும் இருக்குதா? அப்போ இதுதான் நம்ம மூளையை யூஸ் பண்ணோம். கிட்னி மூளையை பயன்படுத்த வேணும். இந்த ப்ளூ கம்பி இருக்குது பார்த்தியா? இது இப்படி வந்துட்டு இப்படி எடுத்து அப்படி இப்படி யூட்டன் போட்டு இந்த கம்பி இருக்குதா, இதை வச்சு இப்படி பார்த்தீங்க வராது. அப்போனா இப்படி பண்ணிட்டு அப்படி இப்படி மறுபடியும் யூட்டன் போட்டு கபாட் போட்டு அப்படிங்க ஹேஷ்டேக் போட்டு 2 கை பீட்டாங்க எடுத்து வை. ரைட் கை வைடா. ரைட் கை சாப்பாட்டு கை. அவ்வளோதான்டா. ரைட்டு கை என்றைக்குமே ரைட்டாக தான்டா நடுக்கும். எப்படி அவ்வளோதான் ஓப்பன் பண்ணியாச்சு. கடுவு டொருங்கடா. என் ரைட் கையை வச்சு இந்த கடுவு டொருக்கு. என்ன டன்னு மேலே ஒரு ரெட் கை அங்கே தூரத்தில் கிடக்குது. சரி நம்ம ரைட் கை தானே அப்படின்னு நல்லா ரைட்டாப்பாக வைப்போம். அப்போ தான் நல்லா ரைட்டாகவே நடுக்கும். இது என் திருவள்ளுவர் சொன்னது. சரி வாங்க ரைட்டு கை வைப்போம். கைடா பிளேமெண்ட் பிச்சு போட்டா என் கை. ரொம்ப இறுதி நேரம் ஆகாதா? அம்மா கையை பிச்சு போட்டுமா. பாப்பி நீ என்னம்மா பண்ணிருக்க? சொப்பு சாம மாதிரி விளையாண்டுருக்க. நீ அந்த மாமியாரு? ஏமா மாமியாரு என்னன்னா பாப்பி உனக்கு ஏதோ ட்ரெயின் கொண்டு விடுக்க போதான். அதை வச்சு நீ தப்பிக்கலான்னு முயற்சி பண்ற பொழுது. ஆனா அது இன்னும் சுவாரஸ்யமாக்கா. ஏமா கையை கூட்டு பேசுமா? ஏமா என்னது இந்த கேம் இன்னும் ஓடிட்டு கேமை நம்ம விளையாட போறோமா? அந்த கேம் ஸ்டேஷன் இன்னும் ஓடிட்டா இருக்குது. அது எவ்வளோ பழமையான கூட ரொம்ப இப்போதான் அறுதியானது. நான் ஒரு 3 கேம் வைக்கிறேன். அதில் நான் உனக்கு ட்ரெயின் கொண்டு கொடுக்குறேன். ஏம்மா எனக்கு டப்பிங் பண்ண தெரியல பிள்ளைக்கு. கேவலமாக இருக்குது. பிச்சைக்கார வயசு மாதிரி இது. நல்லா இல்லை. சரி இது வந்து ரொம்ப அறுதியாக நல்லா இருக்குமா? மியூசிக்கல் மெமரிக்கு போனோமா அங்கே உனக்கு மாமியார் கேம் ரெடி பண்ணதுக்கு ரெடியாக இருப்பேன். ரூல்ஸை மட்டும் ஃபாலோ. அம்மா கிட்ட இருந்து பேசாத, தள்ளி இருந்து பேசுமா. பூஜி பயமா இருந்துச்சு. இப்போம்மா மாமியார் உயிரோடு இருக்கும்போது என்ன வெட்டி சாப்பிட்டீங்களா? அப்படி என்ன பார்த்து என்ன இல்லை எனக்கு வந்து முடிஞ்சி சொல்லி முடிஞ்சி. ரைட்டு கை வச்சா இனிமே ரைட்டாகவே போ. நான் என்னமோ வாய் விட்டேன். அம்மா அப்படி நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணேன்? உயிரோடு இருக்கும்போது என்னை வெட்டி சாப்பிட்டு வெறி பிடிச்ச நாய் மாதிரி இருக்கே. அப்படி நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? நீ ஒரு காம கொருடன், நீ ஒரு வன்மை பிடிச்ச ஒரு பைத்தியக்கார சிரிக்கி. நீ மாமியார் உன்னை பார்த்துல மாமியார் சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. நீ எல்லாம் ஏதோ ஒன்று விடு. இது என்னது பச்சைக்கல்ல புகை பூசின வச்சிங்களா? இதோ அது லூஸ் அதோ அங்கே இழிச்சிடுது. வியாபாரமே ஆகாது. ஏதோ இங்கே பாடுறா குரூப் ஃபோட்டோ. மூஞ்சிங்கெல்லாம் அசிங்கமாக அலங்கோரமாக வியாபாரம் ஆகாத மூஞ்சிங்கெல்லாம் இங்கே இருக்குது. இது படுறது தம்பி உனக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக அண்ணன் உனக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அந்த பொசிஷன் மறைஞ்சு போயிருக்குன்னு கவலைப்பட்டது. அண்ணன் உனக்கு அடுத்த தடவை உனக்கு செஞ்சு வச்சிரு. இப்போ மறைஞ்சிது. அண்ணன் ரிட்டர்ன் வரும்போது உனக்கு அந்த பொசிஷன் வச்சிருந்தேன். கவலைப்பட்டது அண்ணன் மீண்டும் வருவேன். நண்பர்களே மாமியார் நம்மளுக்கு லைட்டு போட்டு வரவேற்பு கொடு. இன்னும் டூட்டில் என்னமோ தெரியுது. அது இது ஒன்று விடுங்க நண்பர்களே. வாங்க. மாமியார் கிளிக்கிங் பண்ணுவான். கிளிக்கிங் என்ன கரகரங்குது. அம்மா தொண்டையில கிச் நிச்சு மாத்திரை சாப்பிடுங்க. தொண்டையில் இருக்க கரக்கரப்பை போக்குங்க. என்னம்மா இன்னும் கரகரப்பை தான் போகலாம்.
உன்னை என்ன பண்ணலாம் ஒரே சரி ஒரே சரி ஹப்பு அவ்வளோதான். இப்போ உனக்கு தொண்டையில் இருக்க கரகரப்பு போகும். என்ன சத்தம் கேக்குது? என்னது? அட கொக்கா மொக்கா கதவை போட்டிங்களே என்னடா மாமியாரே, இதுதான் உனக்கு தவறான விஷயம். இது கொஞ்சம் முன்னாடி துப்பிட்டு போயிருந்தா என்னட்டுக்கு நான் ஓடிக்கலாம். அதை மூஞ்சி துப்புனதுனால அந்த மூஞ்சிக்கு கோவம் வந்துச்சு பொழுது பார்த்து மூஞ்சி சுருக்கம் வந்துட போகுது அப்படின்னு கிளவி மாதிரி ஆயிடுவேன் மாமியாரே. ஏதோ 3 லிவர் கட்டுக்கிறது சரி. இதோ நண்பர்களே, இதான் அந்த ட்ரெயின். பச்சை கலர் கையில் அதான் அந்த மாமியார் லூசு பக்கி பிச்சுட்டு போச்சே. சரி இழுத்து போடு. இழுத்து அவ்வளோதான். என்ன ஒரு சத்தம் கேட்க கொண்டிருக்கேன். வரக வைக்கிறேன் உங்கள் குழந்தைக்கு கேம் ஸ்டேஷனுக்கு. ஐஎம் த ஸ்டெல்லா. ஓகேம்மா, நான் ஒரு அரிய வகையான 3 கேம் உங்களுக்கு விளையாட அமுச்சு விடுறேன். அதாவது இந்த கேம் பொறுத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா பைத்தியகாரமான சக்தி அப்புறம் அறிவாளி ஆட்டம். ஆமாம், நீ மட்டும் தான் என்ன அறிவாளின்னு கூப்பிடுற, வேற யாரும் கூப்பிட மாட்டேங்கிறான் நீ பார்த்து. அதாவது இப்போ என்னன்னா மியூசிக்கல் மெமரியை வந்து இப்போ நான் கேமை நான் கூப்பிட்டு போகிறேன். அதாவது மாமியார் வந்து படிக்கட்டு நிற்குமா, அதுக்கு போய் நீ பேசிக்கிட்டு இருக்க. ஓகே வாங்க நண்பர்களே. ஒரே இது கவனிக்கவே இல்லையே. ஏம்மா நீ எப்படி பேசுன்னு தெரியலையே. சரி கிளிக் பண்ணு. டிபார்ட்மெண்ட் கிளம்பும் போது எல்லாம் ரெடியாக இருங்க. 3 2 1 அப்புறம் சின்ன குழந்தைங்களே இங்கே வரக்கூடாதும்மா. மூஞ்சி வியாபாரம் ஆகாதும்மா. நீ சத்தியமாக வியாபாரமே ஆக மாட்டேன். எங்கேருந்து வரீங்க எல்லாம் பைத்தியக்காரத்தனமா இவனுங்கிட்ட படுற பாடு நாடுறது. என்னது இங்கே துப்பி வச்சுருக்காங்க என்னமோ. தம்பி பார்த்து ஆடும்போது எங்கேயா டவுசர் இது கிழிஞ்சிரும் போகுது. என்னடா இது எல்லாரும் இப்போ எங்கே ஜந்துக்கள் பைத்தியக்காரத்தனமா நாங்கள் பண்ணுற இந்த கிறுக்குத்தனமான விஷயத்தில் என்னைய மென்டல் ஹாஸ்பிட்டல்லே அனுப்பிச்சுட்ருவாங்களுக்கு. இவனுங்களுக்காகவே நான் எங்கேயோ பிடிச்சி ஓட வேண்டியதாக இருக்குது. இப்போ தானே அந்த சாக்கு மூட்டை அந்த அருமையே புரியுது. அவன் எதுக்கு துரத்திட்டு வரான் இப்போ தான் என் மனசுக்கு உறுத்துது. அந்த நாய் என்னை துரத்திட்டு வர்றது காரணமே தான் பொழுது. சரி வாங்க எதுமோ இங்கே தான் வந்தேன்னா இதோ அங்கே ஒரு பொது போதும் வாங்க நண்பர்கள் அங்கே போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு. இது பாதை போகுது. என்ன பாதை இது? என்ன இடம் இது? மால்டிங் ரூமா? அப்படி என்னது? ஏதோ தயாரிப்பு. என்ன தயாரிப்பு ரூம் இது? இங்கே ஏதோ டேப்பில் காட்டுருக்குது. என்னது இது? எடுத்தாச்சு. விஹெச்எஸ் டேப்பு பச்சை கலராக இருக்குது. சரி இங்கே எங்கேயா டிவி இருக்கா? அது அங்கே இருக்குது. வாங்க வாங்க போவோம். இந்த டேப் ரெக்கார்ட் அப்படி என்ன சொல்கிறானுங்க பார்ப்போம். கிளிக்கிங் பண்ணியாச்சு. 2வது படமா? எப்போ எல்லாம் அமைதியாங்க 2வது படம் ஓடுது. சு நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இந்த பச்சை கைகள். இந்த கைகளால் என்ன பண்ண முடியும்னா இந்த ஒரு கரண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ. அதாவது அந்த கரண்ட்டை நம்ம கைகளால் எடுத்துக்க முடியும். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 10 செகண்ட் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கரண்ட் போச்சுன்னா இந்த மாதிரி தான் விட்டு போவோம். அதுக்குள்ளே நீங்கள் என்ன டக்குன்னு முடிக்க வேண்டிய வேலையை முடிச்சிருங்க. இல்லாட்டி இந்த மாதிரி தான் புஷ்ன்னு போயிடும். ஆனால் இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், கரண்ட் இல்லாததுக்கு கரண்ட் கொடுத்து அந்த கதவை ஓப்பன் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், இது நீங்கள் கொடுத்துட்டு உடனடியாக போயிடணும். அப்படி யோசிச்சுட்டு கொஞ்சம் கழிச்சு இது விட்டனக்கு அப்புறம் போனீங்க அது தப்பான முண்டுங்கள் கதை வந்து கட்டான முடிச்சோம். அப்புறம் சொர்க்கத்துக்கு ஒரு டிக்கெட் போட்டு நீங்க போயிருவீங்க. மீண்டும் ஒரு நன்றியை பெருவித்துக் கொள்கிறோம். அப்புறம் கிராப்பாக்கு கவனமாக பயன்படுத்தணும். இல்லாட்டி மண்டையை சொல்லி முடிச்சிடும். இது என்ன நேரம்? இது மகர கட்டனால ஏன் சார் இவனெல்லாம் உட்கார வச்சு பேச விடுங்க. முதல்ல இந்த நாய் கல்லு தூக்கி அடிங்க. இவனெல்லாம் பேசினானே சன்னியை விளங்காது. இவனெல்லாம் கேட்டு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியல. முதல்ல இந்த நாயை வேலையை விட்டு தூக்குங்க. இந்த நாயே பேசினானே அவசரமா போவோம் சார். எதுக்கு சார் இவனை உட்கார பேச விடுறீங்களா? சி என்னதுடா இது? என்னடா சளி துப்பது நண்பர்கள். சளி நான் மூஞ்சி பாருங்களேன். சளின்னு அப்படின்னு மூஞ்சி வச்சு என்னையா அது? இதுக்கும் அப்படி சரிதான் பண்ணிடுங்க. அடுத்து மிஷின் ப்ராசஸ்ஸு. ஐயா சளி கீழே கொட்டுது. ஒலி சிட் நாட் குட்னஸ். கம்பி லைட்டாக வளைஞ்சிருக்குது. இப்போ என்ன இது சரி பண்ணணும் அவ்வளோதானே. அப்படியே 2 புஷ்டி இழுத்தாச்சு. இப்போ கம்பி பக்காவாக போவோம். ப்ராசஸ் நல்லபடியாக நடக்கும். ப்ராசஸ்னால் அந்த ப்ராசஸ், அதாவது இந்த அது என்ன ப்ராசஸ்ஸு? அந்த சாக்கு மூட்டை ப்ராசஸ். அவன் தொடர அந்த ப்ராசஸ் தான். கைக்கு இப்போது பூஷ்னா போடுறானுங்க. பூஷ்னா கை ரொட்டேட் ஆகுது. கம்மு போடுறாங்க புள்ளுக்கு. கலர் கம்மு புள்ளுது. சரி கை ரெடி ஆகுது நண்பர்களே. நம்ம ரைட்டு கை என்னைக்குமே ரைட்டாக தான் இருக்குன்னு சொல்லி கேள்விப்படலை. அதான் இப்போ மொக்க வாங்கினேன். எதுக்கு இப்போ பேச்சு? வாங்க நண்பர்களே எது வேணால் போவோம். இப்போ கை வந்துருச்சு. ஓகே இப்போ கைக்கு நம்ம பெயிண்ட் போட போகிறோம் அப்படி தான் நினைக்கிறேன். எஸ் பெயிண்ட்டு தான். அடுத்து நம்ம கை நல்லா ராசி கை. என்னடா நின்றுச்சு? என்னடா இது? என்ன இது? நோ பெயிண்ட் இந்த மிஷினா? ஏன்டா அப்படி முன்னாடி ரீஃபல் பண்ண மாட்டேன்? என்ன மேலே இது டமால் டுமின் சத்தங்க இது? என்னடா இந்த மேலே என்னமோ வர்ற மாதிரி என்ன தோணுது?
மேலே என்னமோ போகுது, சத்தம் கேது நண்பர்களே. இருங்க இருங்க, எங்க பார்ப்போம் என்ன நடக்குது. அப்பா மேலே என்னமோ உருண்டை ஒரு சத்தம் கேட்குது நண்பர்களே. ஏதோ முன்னாடி படிக்கிட்டு இருக்குது. இப்போ மேலே இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏதோ சத்தம் வேறு கேட்குது. இதோ ஓடு ஓடு ஒளிப்பாலி இல்லாத மேலே என்ன சத்தம்? என்ன சத்தம் பாது? அட நம்ம மனசில் நினச்சிட்டு அவங்களே தராங்க. தேங்க்ஸ்ப்பா. அப்படியே நம்ம இப்போ தான் பச்சைகளை பெயிண்ட் நினச்சோம், அதுக்குள்ளே அவங்களே தானே. தேங்க்ஸ்ப்பா. ஏன்ப்பா இவ்வளோ பொறுமையாட? இரு கை விட்டாது இப்போ வெட்டல. எதுக்கு பொறுமை? டேய் என்னாச்சு? கை மாட்டிட்டா. டே இருந்ததே ஒரு லெஃப்ட் கை தான்டா, அதுவும் பார்த்து நக்கிட்டு போறேன்டா. டே பெயிண்ட் டப்பா மாட்டிச்சா? சோழி முடிஞ்சிச்சு. ஐயோ கையும் பெயிண்ட் டப்பா மிஷின்குள்ள மாட்டிச்சு. இதுக்குதான் அந்த நாய் கல்லு தூக்கி அடிக்கணும்னு சொல்றது. இப்படிதான் அவசர குடும்பமா பேசினா அவசர குடும்பமாவே நடுக்குமே. ஐயோ இருக்கிற லெஃப்ட் கையும் போச்சு நக்கிட்டு போயிருமாடா. டே தெரியாம சொல்லிட்டான். இல்ல எப்பா அட ஏதோ லக்கில் வந்துச்சுமே அம்மா. இல்லை இதுக்கு தாண்டா அந்த நாயை பேசக்கூடாதீங்கன்னு அப்பறே கல்லு தூக்கி அடிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த நாயை பேசினா விளங்குமாடா. இங்கே பாரு கொஞ்சம் விட்டுருந்தேன் அந்த சனியை பிடிச்ச அந்த வார்த்தையால் என் வார்த்தையை போயிருக்க முடியுது. ஐயோ என் லெஃப்ட்டு கையை பறிபேருக்கு நண்பர்களே. அவ்வளோதான்ப்பா. ஒரு பச்சை பெயிண்ட் வச்சுட்டா டுமில். இப்போ நம்ம கண்டினியூ ப்ராசஸ் பண்ணிடலாம். ப்ராசஸ் கண்டினியூ. ரைட்டு. இதோ இதா கை இரு லைட்டு கை அடிச்சாச்சு. நாமம் பூசிட்டாங்க. நாமம் அப்படி பூசினா நாமம் பூசிட்டு இருக்காங்க. சென்ட்டு வாசனைப்பா. இது லக்ஷ்மி சென்ட்டு வாசனையா? சூப்பராக இருக்குப்பா. அப்போ அந்த என்னது சளி வந்து அந்த அப்சர்வ் பண்ணுதா? சரி இது கை வச்சு அழுத்துவோம். அழுத்து. என்னடா அது டச்சு ஏதோ ஒரு கை. என்ன கை அழுத்தினான்னு நம்ம கை தானே. ஏதோ ஒரு கை வச்சு போங்கடாடி. அவள் தாண்டா மீண்டும் வந்து விட்டது. ரைட் கே பப்ப. சரி ஏதோ அது இந்த கரண்ட் பாஸ் பண்ணு சொன்னாங்களே, எங்கடா இது? அதோ இங்கே இருக்குதா? எடு. கரண்ட் வந்து கையில் எடுத்துட்டேன். இப்போ அப்சர்வ் பண்ணுமா? இப்போ எங்கே போடணும்? இதோ இங்கே இருக்குது. ரைட்டு அழுட்டு. அவ்வளோதான்டா. சீக்கிரம் முடிஞ்சிச்சான். ஓடு அவன் சொன்ன மாதிரி டக்குன்னு சொல்லி முடிஞ்சிச்சு. இருங்கடா புட்டுறாதீங்க புட்டிடுச்சு. ஐயோ இப்போ எந்த பக்கம் போகணும் தெரியலையே. ஏதோ வழி போகுது நண்பர்களே. வாங்க. அடப்பாவே என்னடா இது இங்கே வந்து நிற்குது. சரி தோணுட்டுங்க. இவன் எங்கேயும் பாட்ட மாதிரி இது. எங்கே பாட்டோம்? அப்படி சுற்றி வந்து இப்படி வந்துருக்குதான். சரி ஏதோ ஒன்றுங்கள் அழுத்தி பார்ப்போம் என்ன சொல்கிறானே. என்னோட பிறந்த நான் தெரியுமா? எங்கே சொல்லு பார்ப்போம். ஜூன் 28. இதில் உனக்கு இது இழிப்பு வேறு. ஏன்டா அரைக்குறை டோஸை பல்லு மூக்குவாயா? என் பிறந்த நாளே அது கட்டியாது. இல்லை சீர்சி ஏற்கனவே டோஸ் இருக்குது. இன்னும் டென்ஷன் டோஸை கிழிச்சு போடுற மாதிரிக்கா. என்னடா இடம் அது? சார் அரைக்குறையாக பேசினா மண்டை கோளாறு அடிச்சுட்டு போடுது. ஏற்கனவே இவனுங்கிட்ட என்ன சத்தங்குது? டே எப்படா சொல்றீங்க? சொல்லிட்டு எடுங்கடா. பொசுக்குன்னு என்ன பட்டனா இது கீழே? படம் ஓடுது பொழுது. உங்கள் அனைவருக்கும் இந்த மியூசிக்கல் மெமரிக்கு நாங்கள் அன்புடன் வர வைக்கிறேன். அதாவது நீங்கள் இது எப்படி விளையாடுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மூளையை சார்ந்தப்பட்ட பயிற்சி இது. உங்கள் மூளைக்கு முன்னாடி ஒரு பச்சை கலரும் மூளைக்கு பின்னாடி ஒரு பிங்க் கலரும் இது இருக்குது. இது உங்கள் மூளையை சார்ந்தப்பட்ட ஒரு கேம் இது. நீங்கள் இது எப்படி விளையாடுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு கலர் கட்டுவோம். அந்த பேட்டர்ன் ஆர்டர் படி நீங்கள் போடணும். அப்படி ஒரு வேளை கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறம் இன்னொரு சொல்லிதான், நீங்கள் வேகமாக பண்ணா இல்லாட்டி மேல ஒருத்தன் வந்துட்டு இருப்பான். என்னது மேல ஒருத்தர் இருப்பானா? மேல பார்த்துட்டு போதும் சனியை கீழே பாரு. ஒருவேளை நீங்க தப்பா போட்டீங்கன்னா மேல வந்துட்டு இருப்பானே அவன் வேகமா வருவான். அப்புறம் என்ன தோசைக்கு பச்சை போற மாதிரி உங்க தலை பச்சை போட்டு போவான். அது நாங்க ஸ்கிரீன்ல காட்ட விரும்பல. ஸோ இந்த கேம் பொறுத்தபடி பாத்தீங்கன்னா 5 சுற்று இருக்கும். இதுல கேம் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் பேட்டர்னா போவோம். அப்புறம் நீங்க சீக்கிரமாவும் செயல்பட வேண்டிய நிலைமையில கூட வரலாம். மீண்டும் நன்றி. இது நீங்க கவனமாக விளையாடாது. இந்த மனுஷன் இப்படி அவசரமா பேசுறது எக்ஸ்பர்ட்டா இருப்பான் போல இது. ஏன்டா அவனை கலாச்சது தப்பாடா டவுசர் பாண்டி. உன்னை பார்க்க ஒரு ரொம்ப அற்புதமா இருக்கான். ஆமா நீ கிளிப்பாடே மாமியாரு. இந்த இடம் பார்த்தா நீ ஓடிட்டு இருக்க வருஷம் போல மாதிரி தான் இருக்கும். அப்படி இந்த உனக்கு இந்த வந்து உன் மூலையில ஸ்டோரா இருக்கும். இது நீ என்ன பண்ணுனாலு. ஆமா நீ கிளிப்பாமா. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமாவும் இருக்கும், ரொம்ப பெருசாவும் போயிருக்கு. விளையாடுறது நீ கஷ்டப்படுவியாமா. ஆமா அப்படி உன்னை வாழ்த்துக்கிறேன். அப்படி உன்னை சாப்பிடவும் செய்வியா? கிளிப்பாமா நீ வேற. இவன் வேற வந்து பயமுறுத்த சனியை பிடிச்சப்படா. இது சாப்பிட டின்னர் பில்லுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. வாழ்த்துக்கலாம். அப்படி வெண்ண. ஐயோ ரெண்டு பேரும் என்னடா ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்களா? என்னடா பிளான் போட்டு அடிக்கிறீங்களாடா? போங்கடா கட்டு. ரெட்டு வந்துகிட்டு இருக்க அந்த சனியா. அதை பார்க்க இந்த மாமியார் வேடிக்கை பார்த்துருக்கு. வெக்கமே இல்லை. தூ படா. அதுதான்ப்பா ஒரு ரெட்டு அழிச்சாச்சு. இப்போ என்னது? ரெட்டு டபுள் ரெட்டு. அதுதான் அழிச்சிட்டேன். எப்படி? அந்த ரெட்டு ப்ளூவு. டபுள் ரெட்டு ஒரு ப்ளூவு. எப்படி? அப்படி அழிச்சிடும். அவ்வளோதான் ஃபினிஷ். ஓகே பட்டாங்கட்டு. டபுள் ரெட்டு டபுள் ப்ளூ. ஓகே டபுள் ரெட்டா? டபுள் ரெட்டு அப்புறம் டபுள் ப்ளூவு. எப்படி முடிச்சிட்டோம் மச்சால? டபுள் ரெட்டு வரும், மறுபடியும் டபுள் ப்ளூ வரும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பச்சை
ஓகே பச்சை பச்சை கடைசியில் பச்சை 2 ப்ளூ அப்படி ஒரு பச்சை கரெக்டாக அப்படி அதான்டா பட்டாங்கட்டு இதெல்லாம் சப்ப மேட்டரு என்ன பாரு படி ஓ சுற்று 2 வந்துருச்சா சூப்பர் சூப்பர் ரவுண்டு 2 வந்துச்சு எல்லோ ஃபர்ஸ்ட் எல்லோ ஓகே யாபகம் போய் எல்லோ ப்ளூ ஓகே எல்லோ ப்ளூ ஓகே எல்லோ ப்ளூ எல்லோ ஓகே ரிப்பீட் எல்லோ ப்ளூ சேம் டு எல்லோ ஓகே டாட்டா மாமா அப்படி எல்லோவே ப்ளூ எல்லோவே ரெட்டு எல்லோ ப்ளூ எல்லோ ரெட்டு அப்பாடி முடிஞ்சிச்சு அம்மா எல்லோ ப்ளூ எல்லோ ரெட்டு ப்ளூ ஓகே அந்த எல்லோவே ப்ளூ கன்ஃபியூஸ் ஆகுது எல்லோவே ரெட்டு ப்ளூ நினைங்க ரெட்டு ப்ளூ அப்பா அவ்வளோதான் கன்ஃபியூஸ் ஆச்சு அப்பா ரெட்டு ப்ளூ எல்லோ ரெட்டு கோலார் வயலட் நினைச்சா ஐயோ எல்லோவே ப்ளூவு எல்லோவே ரெட்டு அப்புறம் வயலட் ஏதாச்சும் இங்கே இருக்கு ஐயோ தப்பாயிடுச்சு சோலி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ப்ளூ இருக்கா தப்பா போட்டு முடியுது எல்லோவு ப்ளூவு எல்லோவு ரெட்டு ப்ளூவு சீக்கிரம் வயலட் அப்பாடி சும்மா வந்து நிற்கிறானே அப்பாடி ஓரெல்லாம் முடிஞ்சிச்சா அடுத்து ரவுண்டு 3 அவ்வளோதான் சுற்று 3 வெயிட்டு வெள்ளை எங்க வெள்ளை போட்டாச்சு வெள்ளை மஞ்சள் எங்கடா மஞ்சள் எல்லோ இங்கிலீஷில் சொல்லி தொலைறேன்டா போய் ஐயோ வெயிட்டு எல்லோ ப்ளூ ஒயிட் எங்க அப்புறம் இந்த எல்லோ அப்படி ப்ளூ ஐயோ கன்ஃபியூஸ் ஆகுதுடா டே ஒயிட்டு எல்லோ ப்ளூவு ஆரஞ்சு சூப்பர் ஒயிட்டு எல்லோ அப்புறம் ப்ளூவு ஆரஞ்சு ஏபி அவ்வளோதான் நான் முடிச்சிட்டேன்டா ஒயிட்டு எல்லோ ப்ளூ ஆரஞ்சு ப்ளூவு ஐயோ அது ஒயிட்டு அது எல்லோ அது ஆரஞ்சு ஐயோ தப்பா சொல்லி முடிஞ்சிச்சு ஐயோ ஒயிட்டு எல்லோ ப்ளூ ஆரஞ்சு ப்ளூ ஐயோ கன்ஃபியூஸ் எல்லோ தப்புன்ட்டானே சொல்லி முடிட்டான் கிட்ட வந்துட்டா சப்பாத்தி போட போறான் எல்லோ ஒயிட்டு எல்லோ கன்ஃபியூஸ் ஆகுது கோலார் ஆகுது ப்ளூவு ஆரஞ்சு அப்படி என்னது எல்லோ முடிஞ்சிச்சு போங்கடாங்க ஆனாடா அதாவது அவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா நீ சாவன்னு நினைச்சு ஒன்னும் கவலைப்படாது அது ஒன்னும் வேஸ்ட் சாவு இல்லையா என்ன பார்த்தா கேன பை மத்தேடா இல்ல இப்ப நான் எஃபர்ட் போடுறேன் பாரு இங்கடா வைட்டு ஏதோ இங்க இருக்குது அவ்வளவுதான் அடுத்து கொடுங்கடா ஒயிட்டு வயலட்டு இதுக்கேண்டா வயலட் லென்ஸ்ன்னு சொல்றீங்க ஒழுங்கா சொல்லி தரங்க ஒன்னும் புரிய மாட்டேங்குது ஒயிட்டு வயலட்டு ஆரஞ்சு ஓகே ஒயிட்டு வயலட்டு ஆரஞ்சு ஓகே நண்பர்களா இப்ப நான் பேச மூடு இல்லை இப்ப நான் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் சரியா இல்ல ஒயிட்டு பத்தியா கான்சென்ட்ரேட் திணறுது அப்புறம் வயலட்டு டபுள் ஆரஞ்சு ஓகே இப்போ நான் ஃபுல் எஃபர்ட் இது மாதிரி தான் காட்ட போறேன் சரிங்களா சரி வயலட்டு சிக்கச்சோ வயிற்றா குமாரா திணறுதுடா மூளை திணறுது வயிட்டு வயலட்டு அந்த என்ன கருமுச்சா 2 ஆறு ஆமா 2 ஆரஞ்சு எல்லோ ஹார்ட்னு வாயில வருது சரி உடனே விடுங்க டக்கு பாடி ஒரு முடிஞ்சிச்சு ரவுண்டு 4 ஓகே சுற்று 4 சீக்கிரம் கொடுங்க புல்லு எங்கடா புல்லு குடிச்சாச்சு அடுத்து என்னது ஜெயவா கரும்புட்டி இது எங்கடா இருக்கு ஜெய் எங்கடா இது இங்க இருக்கா அவ்வளோதான் வித்தியாசமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஜெய சோழி முடிச்சுட்டானுங்க ஜெயே ஹார்ட் எங்கடா இருக்கு உதியம் போங்கடா டே ப்ளூ ஜே ஹார்ட் எல்லோ பத்தே எல்லோ கொடுத்துட்டு ஆரஞ்சு கொடுத்துக்கிறானுங்க சத்த பயிலுங்களா ஜே ஹார்ட் இல்ல அந்த எல்லோ பத்தியா கலரு கொடுத்துட்டு நம்பர் மாட்டுறான் மாதிரி ஜூவே ஜேபே ஜாபல் ஏதோ ஒன்று விட்டு ஹார்ட் பை ஐயோ தப்புண்டனா இவன் வேற வந்துட்டு இருக்கனே சாப்பாட்டு ராமன் ஓகே ப்ளூவே எங்கடா ஜே ஹார்ட் அப்புறம் வந்து இந்த ஆரஞ்சு தானே அச்சோ எல்லோடா மாட்டுறான் இல்லையோனுங்க கிறுக்கு புட்டோனே மாத்தி என்ன சாப்பிடலான்னு முயற்சி பண்றத சாப்பிட்டு சொல்ல செத்த மூதி டவுசர் பாண்டி போடா கட்டு கட்டாடுறா காலி கிளி ஆமாண்டா நீங்க சொன்ன மாதிரி இது ஒன்றும் முடியல இனிமே தான் அண்ணன் ஆரம்பிக்கவே போறேன் கொடுங்கடா இப்போ கலரை ஒயிட் பச்சா ஒயிட் கொடுத்து ஜே கொடுக்குற மாதிரி சத்த பயிலாங்க இதுல தான் கோளார் ஆகுது மூளையெல்லாம் ஓகே ஒயிட்டு ஜே ஆட்டு பத்தியா
இதில் கன்ஃபியூஸ் ஆகுது நண்பர்களே. சே ஹார்ட்டு எல்லோ பத்தே எல்லோ கொடுத்துட்டு பச்சை கலர் கொடுக்குறாங்க சத்த பயிலுங்களா. இதில் மூளையை வந்து திணறுது நண்பர்களே. சே ஹார்ட்டு எல்லோ பை நண்பர்களே. இப்போ ஃபுல்லாக கான்சென்ட்ரேட்டு பேச்சுக்கு இடமே கிடையாது. எல்லோ தென் பை 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 அதை கொடுங்க. நெக்ஸ்ட் சே ஹார்ட்டு எல்லோ பை வைலட்டு சே ஏ அது ஹார்ட்டு தென் எல்லோவே அப்புறம் பை அப்புறம் வைலட்டு ஃபினிஷ்டா. எப்படி மூஞ்சிட்டா இப்போ கொடுக்குற ரவுண்டு பை. கொடுங்கடா. எந்த பட்டன் கொடுத்தனா அண்ணன் இப்ப கை திறமையை போடுறேன். கொடுங்கடா. என்னடி இது பார்த்து தானே இருக்க மாமியாரு. டெய்லி சர்வீஸ் பண்ண மாட்டேன் சிஸ்டமே. ஐயோ இந்த நேரம் பார்த்தா கோளாறு பிடிக்கணுமா? ஐயோ என்ன பண்றது? ஐயோ ஐயோ அம்புக்குறி ஐயோ அழுத்து முடிய டெய்லி கலந்து விட்டோம். எப்படி என்னடி டெய்லி சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ண சொன்ன கோளாறு பிடிக்குது. சர்வீஸ் பண்ண மாட்டேன். ஆமா வாட்ஸ் டைப் என்ன பண்ண இப்போ உனக்கு? என்னது சுவாரஸ் இல்லையா? ஏமா ஒரு லிமிட் போற என்ன மூஞ்சி திருப்பி வச்சுட்டு குட் ஜாப்னு சொல்லுது. சரி நான் முடிவு பண்ண மாதிரி என்ன தரேன். என்னது ட்ரெயின் கூட ஒரு வேலை கொடுத்து தொலையடி மாமியாரி. குடு மேலே பாருமையா ஆப்பு பத்திரிக்கை வச்சிருக்கா. என்னது என்னடி இது கை நாகப்பாம்பு மாதிரி மேல இருந்து வருது. ஐயோ கோளாறாகுது. எடுத்துட்டேன் போ. என்ன பண்ண சொல்ல போறான்னு தெரியவே. சரி இதை வந்து பெருசா போன நினைச்சேன் பட் தப்பிச்சிட்ட. ஆமா என்ன பண்ண இப்போ? சரி போதும். சரி என்னது சொல்லு அடுத்து. உன்னை வேற வழியில நான் எப்படி பண்ண முடியுமோ அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு தோக்கடிக்கிறது பத்தி பேசிட்டு ஏண்டி நீ டெய்லி சிஸ்டம் ரிப்பேர் பண்ண மாட்டேன். அதுல போய் நான் மாற்ற போறது. இதுவுமா சர்வீஸ் பண்ண மாட்டா. இதுவும் உடஞ்சு தொலையுதுடி. ஐயோ அது அங்க வந்துட்டு இருக்குதவா போவோம்ப்பா. எப்பா இரு இழுப்போம் இழு. என்னடா கையோட வந்துச்சு. ஏம்மா இதுவுமா சர்வீஸ் பண்ண மாட்டா. நான் அப்பவே நினைச்சேன் என்னடா ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம வரோமே எல்லா கேமும் இன்னுமா நான் புதுசாக இருக்கோம். அப்பவே நினைச்சேன் எல்லாம் துரு பிடிச்சி சிஸ்டமே என்னது டேமேஜ் ஆகி அப்படி கோளாறு பிடி. இதுல வேற என்னன்னா மாமியார் வந்து என்ன சொல்லுது நான் உடச்சிட்டேன்னா. நல்லா கதையை கட்டி விடுறியே. நீ கேம் ஒழுங்கா பார்த்து துப்பு இல்லை. அதுல நான் உடச்சிட்டேன் நீ வேற நீ பீத்துற. நீ டெய்லி சர்வீஸ் பண்ணுமா அப்பதான் கேம் நல்லா ஓடும். நல்ல வேலை. ஏம்மா என்ன இடத்துக்கு வந்திருக்கேன் தெரியலையே. என்ன எல்லாம் குப்பை குப்பையா இருக்குது. என்னது இது பிளே காரு ப்ரொடக்ஷனு ஸ்டோரேஜ் ரூமா அதான் குப்பை குப்பையா இருக்குது. கிளீன் பண்ண மாட்டேன். இதுவும் மாமியாரு. டைனோசர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவரு பேரு பாத்தீங்கன்னா டைனோ ஜோக்காமா. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எதனால பஞ்சிலினா இல்ல எனக்கு புரியல. இல்ல எதுக்கு சிரிப்பு? என் கண்ணு பார்த்து புடி இல்லையா டைனோ அப்படின்னு டைனோசர் வயன்னு சொல்லு. டைனோசர் கண்ணு பார்த்து தான் டெய்லி பேசுற. இது ஒரே சரி இப்போ உன் கண்ணு நல்லா ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஏன் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த நாட்டுக்கு டைனோசர் வாங்கி கேட்டிருந்தா ஏன் டைனோ பசங்களாவே இல்லை. நான் பசங்களை கூட்டு வந்து உன்னை அடிக்கிறான்னு இல்லையான்னு பாரு கூப்பிட்டு வைப்பாரு. இது பெரியாவே என்ன அதுக்குள்ள உடனே பசங்களை கூப்பிட்டேன். தம்பி என்னத்தை பார்த்துருக்காரு? உருளை நான் துப்புன்னு தான் பார்த்துருக்குறோம். டைனோசர் என்னாச்சு? இருங்க பாப்பம் பாப்பம் என்ன மூக்கு என்ன பாப்பம் மலத்துற மாதிரி இது. ஐயோ சிரிச்சு வயிறு வலி இதுப்பா. அப்பா ஓகே நண்பர்களே இது ஒரு பகுதி 1 முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பகுதி 1 பிடித்திருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பிச்சுடுங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அப்போ தான் நம்ம ரீச் வந்து சப்போர்ட்டர் ரொம்ப அதிகமாக போகும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மாமியார் எப்படி வள போகிறதுன்னு கற்றுக்கிட்டேன்ப்பா. இப்போ தாண்டா எனக்கு மனசு இன்னும் பயமாக இருக்குது. ஓகே நண்பர்களே பகுதி 2 அடுத்த ஒரு சந்திக்கிறேன். இதோ ஒரு விடை போகிறேன். பை பாய்.